السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. وقال نبينا صلى الله عليه وسلم: من يلمن لي ما بين لحييه وما بين رجليه ألمن له الجنة. وصدق رسوله النبي الكريم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சோற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இன்னும் இச்சபையில் அமைந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் குறைவென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்தில் மக்களிடம் எவ்வளோ ஆயுதங்கள் இருக்கிறது. கத்தி, துப்பாக்கி போன்ற பல ஆயுதங்கள் இருந்தாலும் நாவு என்பதும் ஒரு ஆயுதம்தான். ஒருவன் உயர்கிறான் என்றால் அவன் நாவை வைத்து ஒருவன் உயர்வான். அதே நாவை வைத்து தான் அவன் தாழ்த்தப்படவும் செய்வான். நாவு என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு முஃமினின் நாவிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்விடம் மிக பெரும் மரியாதை உண்டு. அதனால்தான் அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மலக்குகளை வைத்து அல்லாஹ் பதிவு செய்யப்படுகிறது. ஈமானையும் இறை மறுப்பையும் தீர்மானிப்பதில் வார்த்தையிலும் அதிலிருந்து வெளியாகும் நாவுக்கும் அதிலிருந்து வெளியாகும் வார்த்தைகளுக்கும் முக்கிய பங்குண்டு என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஒரு நபர் 40 ஆண்டு காலம் இணை வைப்பிலும் இறை மறுப்பிலும் அவர் காலத்தை கழித்து விட்டு கொண்டிருந்தார். அப்போது அஷ்ஹது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய கடந்த காலம் பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விட்டான். 40 ஆண்டுகள் இணை வைப்பிலும் இறை மறுப்பிலும் காலத்தை கழித்து விட்ட அவர் அஷ்ஹது என்று ஒரு வார்த்தையை சொன்னதாக அல்லாஹ் கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் விட்டு அவரை விலக்கி வைத்து விட்டான். அப்படியே அரை நூற்றாண்டு காலம் ஒருவர் ஈமானுடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, குஃப்ரியத்தான வார்த்தை வந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை காஃபிராக ஆக்கிவிட்டான். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை இதை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா திருமறையாக குர்ஆனில் சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் செய்ததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது என்பது அல்லாஹ் தஆலா திருமறையான் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு சில அனுபவசாலிகள் எல்லாம் கூறுவார்கள், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று ஒரு சில அனுபவசாலியெல்லாம் கூறுவார்கள். நாளை மறுமை நாளில் நாம் வெளிப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விசாரணை உண்டு என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸில் சொல்வாங்க, அந்த கைபத்து அஷத்து மினஸ்ஸினா, விபச்சாரத்தை விட புறம் பேசுவது என்பது கடுமையானது என்று ஹதீஸில் வருகிறது. அப்படிப்பட்ட புறம் என்னும் பாவத்திற்கே நாவுதான் ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது. யூசுப் ஹம்தான் என்று ஒரு இறைநேசர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இறைநேசரை சந்திக்க பகதாத் நிஜாமியா மதர்சாவிலிருந்து 3 மாணவர்கள் சென்று அவரை பார்க்க போனார்கள். அதில் ஒரு மாணவர் முஹியதீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களும், இப்னு அபி அஸ்ரூன் அவர்களும், இப்னு சகா இவர்கள் மூவரும் அந்த ஷேகை சந்திக்க சென்று கொண்டிருந்த போது, வழியில் போகிற நேரத்தில் இப்னு சகா என்ற ஒரு மாணவர், நான் அந்த ஷேக்
ஷேக்கிடம் போய் ஒரு கேள்வி கேட்பேன். நான் அந்த கேள்வி கேட்டதும் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல தெரியாமல் அவர் திகைத்து நின்றிருப்பதை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அந்த இப்னு சலா என்ற சஹாபி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே இப்னு அபி அஸ்ரூன் அவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த ஷேக்கிடம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவர் என் கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவார்கள் என்று தெரியாமல் அதே போன்று அவர்கள் திகைத்து இருப்பார்கள். அப்படி இருவரும் சொல்லுவார்கள். அப்போது மூன்றாவது நபராக அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அவர்களிடம் கேள்வி கேட்பது கூட நான் அவமரியாதையாக நினைக்கிறேன். அதனால் நான் அவர்களிடம் நான் கேள்வி கேட்பதற்காக உங்களிடம் வரல, நான் அவர்களுடைய துஆ பரக்கத்து பெறணுங்கிறதுக்காக உங்களிடம் வருகிறேன் என்று மூவரும் பேசிக்கொண்டு சென்றிருக்கும் போது அந்த ஷேக்குடைய சமுதாயத்தை போய் அடைந்து விடுவார்கள். உடனே அந்த ஷேக் இப்னு சலாவை பார்த்து கூறுவார்கள், நீ என்னை திகைக்கும் வழியாக நீ ஒரு கேள்வி என்னை கேட்கப் போகிறாயா? உன்னுடைய கேள்வி இது, இந்த கேள்விக்கு பதில் இது என்று அந்த ஷேக் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கோபமுடன் நிலையிலே அவர்கள் சொன்னார்கள் இப்னு சலாவை பார்த்து, உன் வாயிலிருந்து குஃப்ரியத்தான வார்த்தை வெளியாகிறது, நீ இங்கிருந்து போ, நீ கூடிய சீக்கிரத்தில் ஈமானை விட்டு விலகி விடுவாய் என்று அந்த ஷேக் சொன்னார்கள். உடனே இப்னு அஸ்ரூனை பார்த்து அதே தான் சொன்னார்கள், நீயும் என்னை நான் பதில் சொல்லாமல் திகைத்து நிற்பதை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? உனக்கும் அதே தான், நீ மக்கள் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி நீ கேவலப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பார்த்து அந்த ஷேக் சொல்லுவாங்க, உன்னுடைய மரியாதையின் காரணமாக அல்லாஹையும் ரசூலையும் நீ திருப்திப்படுத்தியிருக்கிறாய். அதனால் நீ மக்களுக்கு முன்னால் பெரும் தலைமையில் இருப்பாய். நீ எல்லா ஷேக்கையும் நீ தான் தலைமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போது அப்துல் காதர் ஜெயிலானி முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எல்லா ஷேக்குக்கும் தலைவராக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இரு காதை கொடுத்து ஒரு நாவை கொடுத்திருக்கிறான். ஏனெனில் அதிகமாக கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்தான். அறிவாளி பேசும் முன் சிந்திக்கிறான், அதே முட்டாள் பேசிவிட்டு சிந்திக்கிறான். உதாரணமாக பேசிவிட்டு சிந்திக்கிறான். உலமாக்கள் சொல்லுவார்கள், பாவங்கள் முஃமின்களை பாவிகளாக ஆக்கும், ஆனால் சில வார்த்தைகள் முஃமின்களை காஃபிராக ஆக்கும். உதாரணமாக இருவர் பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் அதில் ஒருவர் ஷரியத் ரீதியான சட்டத்தை எடுத்து பேசுவார். அதில் இன்னொருத்தவர் சொல்லுவார், அந்த ஷரியத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவார். நஊது பில்லாஹ் உலமாக்கள் இவரை பார்த்து இவர் காஃபிராக ஆகிவிடுவார் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ஷரியத் ரீதியாக பேசிட்டு இருக்கும், ஷரியத்தை தூக்கி போடு என்று சொல்கிற காரணத்துக்காக இவர் காஃபிராக ஆகிவிட்டார் என்று உலமாக்கள் சொல்வார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், தன் நாவை பிடித்து, நாவே அதிகமான ஜனங்கள் உன்னை கொண்டுதான் நரகம் செல்கிறார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன் நாவை பிடித்து சொல்லுவார்கள். உலமாக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆலிம் சபையில் இருந்தால் உன் நாவை கட்டுப்படுத்து, அதே நீங்கள் இறைநேசர்கள் சபையில் இருந்தால் உன் கல்வியை கட்டுப்படுத்து என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா அவனின் படைப்பினங்களை அனைத்துக்கும் ஹிக்மத் என்ற ஞானம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, மையல் மல்லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன லஹுல் ஜன்னா. யார் தன்னுடைய இரு உறுப்புகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரோ அவனின் சோனத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த இரு உறுப்புகளில் ஒன்று வாய், இன்னொன்று மர்மஸ்தனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகையால் இனி வரக்கூடிய காலத்தில் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.